ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாசிப்பருப்பு சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், 3 தக்காளி எடுத்துருக்கேன், கொஞ்சோண்டு பீன்ஸ் எடுத்துருக்கேன், ஒரு 10 பழ பீன்ஸு. இப்போ காய்கறி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பீன்ஸ் இருக்கிறதுனால நான் பீன்ஸ் போட்டு இந்த சாம்பார் பண்ணுறேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ பீன்ஸ் கட் பண்ணிக்கிறேன். பீன்ஸை ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஒரு பீன்ஸை 4 கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பாசிப்பருப்பு நான் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ குழம்பு நம்ம தாளித்து விட்டுறலாம். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸையும் எண்ணெயில் வதக்கிடலாம். பீன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெயில் வதக்கிடலாம். தக்காளி வதங்குறதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போயும் நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை எண்ணெயில் வதக்கிடலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா தூள் எப்படி அரைக்குதுன்னு என்னோடய சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை திறந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம சாம்பாரும் தயாராகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.